ஏய் சண்டே இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? மூளை இருக்காப்பா. மூளை இருக்காவா? ஆட்டு மூளை சொன்னேன். ஆட்டு மூளையா? பிரின்ஸ் காமெடியா? மூளை இருக்கான்னு கேட்டதுல ஏதாச்சும் தப்பு இருக்கா? என்ன 2 மூளை வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இல்லை எனக்கு இருக்கு, இல்லாத உனக்கு தான் 2 வாங்கியிருக்கேன். ஓ, அப்போ இருக்கிற மூளையை வெளியில் எடுத்துட்டோமா? ஃபனி கேர்ள். ரெசிபி போகலாம். அது வாங்க இன்றைக்கி பிரெயின் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு க்ளீனிங் ப்ராசஸ். நல்லா 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணியாச்சு ரன்னிங் வாட்டரில். இப்போ மஞ்சள் ஆட் பண்ணிவிட்டு லைட்டான சுடு தண்ணியில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் சோக் பண்ணிடலாம். இந்த வாட்டர் டிஸ்கட் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டியும் இதே மாதிரி வந்து லியூக் வார்ம் வாட்டரில் வந்து இது மாதிரி இதை சோக் பண்ணிடலாம். கொதிக்க தண்ணி இருக்க தேவையில்லை. ஸோ இப்படி ஆகும்போது வந்து நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு மேனேஜபிளாக ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு வந்துடும் பிரெயின். அண்ட் இந்த மாதிரி வெயின்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம மசாலா பாட்டுக்கு போயிடுவோம். ஃபஸ்ட்டு சோம்பு எடுத்திருக்கேன், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு. அப்புறம் வந்து பட்டை, லவங்கம், கல்பாசி எல்லாமே ஒரு 2. அப்புறம் வந்து ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன். இதை வந்து நம்ம ட்ரை பேனில் வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிடலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக வந்து வரமிளகா ஒரு 7 to 8 உங்களோட காரத்துக்கு ஏற்ப. அகெயின் வந்து இது எதுவுமே ஆயில் இல்லாமல் ட்ரை ஃப்ரை தான் பண்ணுறோம். லாஸ்ட்டாக வந்து மல்லி சீட்ஸ், இதையும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. ரொம்ப கருகாமல் பார்த்துக்கோங்க. ஃப்ளேம் எப்போவுமே லோ ஃப்ளேம். இதை வந்து பவுடர் பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததாக வந்து சாப்பிங்னு பார்த்தோன்னா ஆனியன்ஸும் க்ரீன் சில்லிஸும் தான் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ரெண்டையுமே வந்து பொடியாக நறுக்கிடலாம். அப்புறம் வந்து பேனில் வந்து ஆயில் போடுறோம், மஸ்டர்ட் சீட்ஸ் போடுறோம், அது பொரிய விட்டுடலாம். அடுத்ததாக வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிடலாம். இதுவும் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஆனியன்ஸ் ஆட் பண்ணிடுவோம். 1 மீடியம் சைஸ் ஆனியன் தான் இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து க்ரீன் சில்லிஸ், இதுவுமே ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பவுடர் வந்து ஆட் பண்ணிடலாம். இங்கே 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரும் இங்கே நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிவிடுவோம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அதை. நெக்ஸ்ட் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அகெயின் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் இங்கே நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பிரெயினை வந்து இங்கே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாலாம் அது மேலே கோட் ஆகிற மாதிரி ஜென்டிலாக வந்து நம்ம வந்து இதை கோட் பண்ணிவிடுவோம். பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அளவு வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். இதை ஆட் பண்ணோடனே எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 1/2 குக் ஆகிற வரைக்கும் கவர் பண்ணி குக் பண்ணிடலாம். ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உடச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அண்ட் உங்களுக்கு ஈஸியாகவும் ஹேண்டில் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், எல்லா மசாலுமே ப்ராப்பராக கோட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பிளாக் பெப்பர் க்ரஷ் பண்ணுறோம். இந்த சைஸ் ஆஃப் த பிரெயின் பீசஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் உடச்சி விட்டுக்கலாம். இன்னும் நல்லா பொடியாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் நல்லாவே உடச்சி விட்டுடலாம். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு பீஸுமே வந்து சூப்பராக அந்த மசாலாவில் கோட்டாக இருக்குது. நம்மளோட பிரெயின் ஃப்ரை ரெடி. வாங்க பிளேட் பண்ணிடலாம். சூப்பர் யம்மி மட்டன் பிரெயின் ஃப்ரை ரெடி. பாருங்கள், ஒவ்வொரு பீஸுமே வந்து இந்த மசாலா கோட்டட் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இந்த பீஸோட சைஸ் எல்லாமே உங்களோட ப்ரிஃபரன்ஸ் ஏற்பதான். பட் எங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். ரசம் சாதத்தோட அட்டகாசமான காம்பினேஷன். ஃபர்ஸ்ட் யம்மி பைட். காரசாரமாக அட்டகாசமாக இருக்குது. உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பர் ஈஸி. ட்ரை பண்ணுறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.